டு rjjamunakitchen. இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நண்டு கிரேவி தான் செய்ய போகிறோம். நண்டை எப்படி வேணாலும் நம்ம செய்யலாம். இன்றைக்கி நான் கிரேவி மாதிரி செய்ய போகிறேங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ தான் நீங்கள் நம்மளோட சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஒரு 5 நிமிஷம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல் என்ற ஆப்ஷன் கொடுங்க. அப்போ தான் நான் போடுற டெய்லி வீடியோஸ் நீங்கள் பார்க்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். மாதத்துக்கு ஒரு தடவை நம்ம இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டோன்னா நமக்கு சளி பிடிக்காதுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1 கிலோ நண்டு நான் வாங்கினேன் இன்றைக்கி. இது எல்லாத்தையும் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. பாருங்கள், எல்லாத்தையும் நான் கட் பண்ணி போட்டிருக்கேன். முழுசாக வேணும் அப்படின்னா நீங்கள் முழுசாகவே கூட நீங்கள் போட்டுக்கலாம். நான் குழந்தைங்க சாப்பிடணுன்றதுக்காக இந்த மாதிரி கட் பண்ணி போட்டிருக்கேன். 3 வெங்காயத்தை வந்துட்டு சின்ன சின்னதாக நறுக்கி எண்ணெய் வந்துட்டு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு நான் அந்த வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டுருக்கேன். அத்தை தான் செய்கிறாங்க இன்றைக்கி. தக்காளியும் 3 தக்காளி அதே மாதிரி இது கூட சேர்த்துக்கிறேங்க. தக்காளி சீக்கிரம் வதங்கிறதுக்கு உப்பு கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூடவே நம்ம போடலாம். ஏன்னா நம்ம வந்துட்டு கோல்டு இருக்கிறவங்க இதை சாப்பிடணும் இல்லையா, அதுக்காக வந்துட்டு நம்ம காரம் அதிகமாகவும் சேர்த்துக்கலாம். இந்த நண்டில் 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற நண்டு எல்லாத்தையும் இது உள்ளே நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. பாருங்கள், நல்லா கிளறியாச்சு. இப்போது காரத்துக்கு தேவையான மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். கூட ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துட்டு தண்ணி தேவையான அளவு சேர்த்துக்கலாங்க. கிரேவிக்கு நான் ஒரு 4 டம்ளர் தண்ணி நான் சேர்த்துக்கிறேன். நல்லா இது கொதிக்கட்டும். அப்போ தான் நண்டு நல்லா வேகும். நல்லா ஒரு 7 நிமிஷம் நல்லா கொதிச்சிடுச்சுங்க. இப்போது இதில் வந்துட்டு நான் பெப்பர் சேர்த்துக்கிறேன். நிறையவே கொஞ்சம் சேர்த்துக்கிறேங்க பெப்பரை. சேர்த்துட்டு நல்லா இதை கிளறி விட்டுட்டு இன்னும் ஒரு 10 நிமிஷம் இது நல்லா கொதிக்க விடலாம். நல்ல வாசமாக அவ்வளோ அருமையாக நண்டு கிரேவி கொதிச்சுட்ருக்கு பாருங்கள். நல்ல மசாலாலாம் ஊறி சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்லா அருமையாக இருக்குது பாருங்கள். இதை சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு சளியே குறைஞ்சிடுங்க. வாரத்துக்கு ஒரு வாட்டி கூட வேண்டாங்க, மாதத்துக்கு ஒரு வாட்டி நம்ம செஞ்சோம் அப்படி. ஃபைனலாக கொத்தமல்லி, அவ்வளோதாங்க. சூப்பரான நண்டு கிரேவி. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். நண்டு கிரேவி பார்க்கவே சாப்பிடணும் போல் இருக்குங்க. சாதத்துக்கு மட்டும் இல்லை, இட்லி, தோசை, சப்பாத்தின்னு எல்லாத்துக்குமே இந்த கிரேவி ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.